மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆரம்பிக்கின்ற செப்டம்பர் 23ஆம் தேதி அற்புதமாக நல்ல விதமாகவே இருக்கு. எல்லா கிரகங்களும் வலுவான நிலைமையில் இருக்கின்றன. அதாவது எதிரி கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன், புதன், சனி கூட இப்போது மேஷராசிக்கு நல்லா இருக்கு. அப்போ என்ன இருக்கும்? எதிரிகள்கிட்ட இருந்து கூட நல்ல விதமான பலன்கள் வரக்கூடிய தன்மை. எதிரிகள் உங்களை ஜெயிக்க முடியாத அளவிற்கு தோல்விகளே இல்லாத ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு வரும். ஏதாவது குறிப்பிட்ட விசேஷமாக இருக்கதா? 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்திலிருந்து உச்சனுடைய வீட்டில் அமர்றார். 6ஆம் அதிபதி ஒரு நிலையில் வலுவடையக்கூடாது என்றாலும் கூட புதன் இந்த வாரத்தில் உச்சத்தை அடைந்தாலும் கூட அவர் குருவின் பார்வையில் இருப்பது எதிரிகள் உங்களுக்கு சாதகமாக ஏதாவது செய்வாங்க, அவங்க எதனா தப்பு பண்ணி அது உங்களுக்கு சாதகமாக ஏதாவது முடியக்கூடிய தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுது. அதனால மேஷராசிக்காரர்களுக்கு இது வெற்றி வாரம் அப்படின்னே சொல்லிடுவேன். பொதுவாகவே 3, 11ஆம் இடங்கள், 6 போன்ற இடங்கள்லாம் வலுத்திருந்தாலே வெற்றிகள் கிடைக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல புதன் உச்சம், ஆனால் குருவின் பார்வை, 11ஆம் இடத்துல சனி தனித்து இருப்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல நல் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. மேஷராசிக்காரருடைய சிறப்பே வெற்றிகள், லாபங்கள், வரவுகள் எல்லா விதத்திலையும் நல்லா இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். சுயதொழில் பண்ணுறவர்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கும். எல்லா நிலைமைகள்லையும் கடந்த காலத்தில் பண்ண தவறுகளை சீர்திருத்தி கொள்ள முடியக்கூடிய தன்மை. குடும்பத்தில் கூட இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் அல்லது குடும்பத்தில் கூட சில பல நிலையங்களில் கருத்து வேற்றுமைகள், கணவன் மனைவி உறவுகள் போன்ற அமைப்புகளில் நல்லா இல்லாதவங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக அந்த கருத்து வேற்றுமைகள் களையப்படக்கூடிய தன்மைகள் உண்டு. ராசியை சுக்கிரன் தனித்து நின்று வலுத்து பார்க்கிறார். எப்போதெல்லாம் ராசி வலுவாக இருக்கிறதோ அப்போதெல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன் உங்களை ராசியை தனித்து நின்று பார்ப்பது, குருவின் பார்வைக்கு நிகரான பார்வை சுக்கிரனுக்கும் உண்டு. ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய, உற்சாகமாக இருக்கக்கூடிய, சந்திராஷ்டம தினங்கள் எதுவும் இல்லாத நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய, வெற்றிகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்கும் 3, 6, 11 வலுத்திருக்கின்ற இந்த யோக வாரம்.